இன்னைக்கு நம்ம சமையல்ல சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை, அதனால நான் வறுத்துக்கிறேன். நீங்க அப்படி வறுத்த வேர்க்கடலை வச்சிருந்தாலும் நீங்க அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு எல்லாமே. இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காவை இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் பார்க்கவும் நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், மசாலாலாம் உள்ளே இறங்கும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு அதுலயே தெரியும். இப்போ பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த கத்திரிக்காவெல்லாம் எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சிருங்க. இப்போ அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் மிளகும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இப்ப சேர்த்துடலாம். கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். காரம் எல்லாம் உங்களுக்கு பொறுத்தது தான். நீங்க கொஞ்சம் காரமா சாப்பிடுவீங்கன்னா காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த அளவே கரெக்டா இருக்கும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் எடுத்து சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் எடுத்து சேர்த்தோடனே ரொம்பவே மணமா இருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில ஊற வச்சு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் கடையில தான் இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி சாப்பிட்ருப்பீங்க. வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப கூட நேரம் எடுக்காது.
இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் நம்ம ஊத்துறதுலாம் எப்படி மிதக்குது பாருங்க மேல. கடையில சாப்பிடுற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடி எடுத்து சேர்த்துக்கலாம். அந்த பொடி அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, அப்படியே அரைச்சு இதுல சேர்த்துருங்க. இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நம்ம கத்திரிக்காய். எண்ணெய்லாம் எப்படி மேலே மிதக்குது பாருங்க. நான் இதுக்கும் ரொம்ப எண்ணெய் கூட யூஸ் பண்ணல. நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வைக்கும்போது யாரும் வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது ஒரு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். காரத்தோட இனிப்பு சேரும்போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சூப்பரான நல்லா டேஸ்ட்டான பிரியாணி கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.